فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடையார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நாம் எல்லாம் உயிரினும் மேலாக மதிக்கப்பட வேண்டிய நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் உண்மை மனிதர் ஒழுக்க செயலர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் இங்கு ஒன்றுகளும் இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களை படைத்து அதில் மிகச் சிறந்த படைப்பாக மனித சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து எதற்காக இந்த மனித சமுதாயத்தை படைத்தான் என்பதை குறித்து தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரா அத்-தாரியா என்ற அத்தியாயத்தில் இறைவன் பேசும் பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. மற்றொரு வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது, வகதா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா ஈயாஹு, என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான். இதன் பிரகாரம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கின்றதோ, தேவையாக இருக்கின்றதோ, அவசியமாக இருக்கின்றதோ அனைத்தையும் படைத்த இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இன்னும் காலத்திற்கேற்ப நமக்கு எதெல்லாம் மிக முக்கியமாக தேவைப்படுதோ, நம்முடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் அவசியமாக இருக்கின்றதோ அதை நாம் இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது இறைவன் நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான். இதை குறித்து தன்னுடைய திருமறையில 14வது அத்தியாயம் 34வது வசனத்தில் இறைவன் பேசுகின்றான். வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, மனிதர்களே, நீங்கள் படைத்த இறைவனிடத்தில் எதை கேட்கின்றீர்களோ, எதை முன்வைக்கின்றீர்களோ, கோரிக்கையாக சொல்கின்றீர்களோ அனைத்தையும் இறைவன் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான். என்ன சொல்றான்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவை இருக்குதா, ஏதாவது நமக்கு வேணுமா, பொருளாதாரம் வேணுமா, இல்ல நிம்மதி வேணுமா, நாம இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை இறைவன் தருவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு ஒரு வாசகத்தை இறைவன் பயன்படுத்துறான். எல்லா மனிதர்களையும் அழைத்து, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அழைத்து இறைவன் சொல்லக்கூடிய சவால் விடும் வண்ணம் ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். மனிதர்களே, இறைவன் சவால் விடும் வண்ணமாக சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை இருக்குதில்ல, அந்த அருட்கொடைகளை என்ன நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒரு காலும் எண்ணி முடிக்க முடியாது. நீங்க என்ன போறீங்களா, வாழ்க்கை இதற்காக ஒதுக்க போறீங்களா? நீங்கள் அப்படி ஒதுக்கி நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் உங்களால் இறைவனுடைய அருட்கொடைகளை எண்ண முடியாது என்பதை 14வது அத்தியாயம் 34வது வசனத்தில் இறைவன் தெளிவுபடுத்துறான். இன்னும் இறைவன் எந்த அளவுக்கு வலுவா சொல்றான்னா 31வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் இறைவன் சொல்லக்கூடிய வாசகம், வலோ அன்னமா ஃபில் அர்லி மின் ஷஜரின், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மரங்கள், இன்னும் எவ்வளவு மரங்கள் படைக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா மரங்களையும் ஒன்று சேர்த்து அக்கலாம், நீங்கள் எழுதுகோலாக வச்சுக்கோங்க. அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்றைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு மரங்கள் இருக்குது, எல்லா மரங்களையும் நீங்க ஒன்று சேர்த்து எழுதுகோலா பயன்படுத்திக்கோங்க. அதை தொடர்ந்து இறைவன் சொல்கின்றான், வல் பஹ்ரு யமுத்து மின் பாதி சபு அபுஹரின், அதற்கு பிறகு ஒரு கடல், அதற்கு பிறகு 7 கடல், ஒரு கடல், அதற்கு பிறகு 7 கடல். அந்த கடல் நீர் இருக்குது இல்ல, எல்லா நீரையும் நீங்கள் ஒன்று சேர்த்து அந்த எழுதுகோலுக்கு மையாக நீங்க வச்சுக்கோங்க. என்ன சொல்றான்னா, மரங்கள் எல்லாம் நீங்க ஒன்று சேர்த்து எழுதுகோலா வச்சுக்கோங்க.
அந்த எழுதுகோலுக்கு மையம் வேணும்ல, ஒரு கடல், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய 7 கடல். நீங்கள் இவ்வாறு வைத்துக் கொண்டாலும் கூட கடல் நீர் தீர்ந்து விடுமே தவிர படைத்த இறைவனுடைய சொல்லை உங்களால் எழுத முடியாது, இறைவனுடைய அருட்கொடையை உங்களால் எழுத முடிக்க முடியாது, எண்ணவும் முடியாது என்பதை இந்த 2 வசனத்தில் இறைவன் ஆணித்தனமாக நிறுவிவிட்டான். உன்னுடைய அருட்கொடை அவ்வளவு இருக்குது அப்படின்னு இறைவன் சொல்றான். ரொம்பலாம் போக மாட்டாங்க. நம்ம உடல் உறுப்பு எடுத்து பாருங்க, எவ்வளவு அருட்கொடை இறைவன் தந்திருக்கிறான். பார்க்கக்கூடிய கண்ணாக இருக்கட்டும், பேசக்கூடிய வாயாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய காலாக இருக்கட்டும், செவியுறக்கூடிய காதாக இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு, வேலைகளுக்கு, உழைப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கையாக இருக்கட்டும், எல்லாம் இறைவன் கொடுத்த அருட்கொடை. இதையெல்லாம் விட மேலாக இங்கே நம் அனைவரையும் ஒன்று திரட்டி இருக்கிறான்ல, இந்த ஏகத்துவத்தில், இந்த சத்தியத்தில், இந்த உண்மை மார்க்கத்தில் பயணிக்க வச்சிருக்கிறான்ல, அத்தகைய இந்த ஏகத்துவ கொள்கையை இதையெல்லாம் விட மேலாக நமக்கு அருட்கொடையா இறைவன் கொடுத்திருக்கிறான்ல. எவ்வளவோ நபிமாருடைய தாய் தந்தைக்கு கிடைக்காத இந்த ஏகத்துவம், உற்றார் சுற்றாருக்கு கிடைக்காத இந்த ஏகத்துவம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான்ல, இதுவே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இவ்வளவு அருட்கொடையை நம்மளுக்கு தந்திருக்கிறான்லங்க இறைவன். இன்றைக்காவது நாம் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில இறைவன் எனக்கு இது நீ கொடுத்திருக்கிற, செல்வத்தை கொடுத்திருக்கிற, உடல் வலிமையை கொடுத்திருக்கிற, பொருளாதாரத்தை தந்திருக்கிற, மன நிம்மதியை தந்திருக்கிறாய், நான் உனக்காக நன்றி செலுத்துகின்றேன். இந்த மார்க்கத்தில், இந்த கொள்கையில் என்னை நீ பயணிக்க செய்திருக்கிறாய், நான் அதற்காக உனக்கு நான் வாழ்நாள் முழுக்க நன்றி செலுத்துகிறேன் என்று எத்தனை பேர் நம்ம நன்றி செலுத்த வருகிறோம்? இந்த கேள்வி எழுப்பி பாருங்களேன். எவ்வளவு பேருங்க இந்த அருட்கொடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நாம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? படைத்தவனுக்கு நன்றி செலுத்த மாட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவனுக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்து தப்பு கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு மனிதர் உதாரணமா சொல்ல போனா, ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அவசர நேரத்துக்கு நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா தந்து உதவி செய்யறாரு. எனக்கு இப்ப அவசரமா 10 லட்ச ரூபா தேவை. நான் ஒருத்தர்கிட்ட கேட்கறேன். இப்படியே ஒரு ஆள்கிட்டே கேட்டுட்டே இருக்கும் பொழுது யாருமே தரல. திடீர்னு ஒருத்தர் எப்போதுமே அவரை பார்ப்பேன், அவர்கிட்ட பேசுவேன், ஆனா அந்த அளவு டச்லாம் கிடையாது, சும்மா போற போக்கில் பேசிட்டு போவேன். அந்த மனிதர் என் மீது இறக்கப்பட்டு, இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, கடனா தாரேன், நீ உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா என்ன செய்யுங்க, அந்த 10 லட்ச ரூபாய் தாங்க அப்படின்னு எனக்கு உதவி செய்யறாரு. கடனாதான் தராரு. எனக்கே அந்த சொத்தெல்லாம் எழுதி தரல, சும்மா கடனா நீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் அந்த கடனை நீங்க பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு 10 லட்ச ரூபாய் தந்துடுறாரு. நான் என்ன செய்வேன் அவருக்கு? நான் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்? அவசரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதாரத்தை தந்து உதவுனதுனால பாய், நீங்க செய்த இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். வாழ்நாள் முழுக்க இதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதுக்கு நீங்க செய்த இந்த உதவிக்காக நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் இப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பொதுவாகவே பிரதானமா அந்த வார்த்தையை பயன்படுத்துவோமா இல்லையா? அதே போலத்தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி சொல்லிடுறோமா? அந்த மனுஷரை நார்மலான நாட்கள்ல மற்ற நாட்கள்ல மதிக்கவே மாட்டோம். சும்மா போகும்போது வரும் பொழுது தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே போயிடுவோம். இப்ப பொருளாதாரத்தை தந்துட்டு உதவிட்டாரா என்ன செய்யும்? பாய் நல்லா இருக்கீங்களா? பாய் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? சௌக்கியமா? நான் எப்படி வேலை எல்லாம் போயிட்டு இருக்குது? நல்லா சம்பாதிக்கிறீங்களா? மற்ற நாள் என்ன செய்வோம்? சும்மா தலையாட்டிட்டு போயிடுவோம். இப்ப அவர் நமக்கு பொருளாதாரத்தை தந்து உதவி செஞ்சதுனால என்ன செய்யறோம்? அவருக்கு நன்றி செய்யும் விதமாக, நன்றி செலுத்தும் விதமாக அவரை மதிக்கிறோம். அவரை பார்த்து 4 விஷயம் பேசுறோம், ஏதாவது எடுத்து சொல்றோம். நம்மள்ட்ட பொருளாதாரம் இருக்காது, நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், பாய் ஏதாவது ஒரு தேவைன்னா சொல்லுங்க பாய், பார்த்து பண்ணுவோம் பாய் இப்படின்னு சொல்றது ஏன்? நாம நன்றியை வெளிப்படுத்துறோம். சாகுற வரைக்கும் அந்த மனிதரை பார்க்கும் பொழுது இதே போல நாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு தடவை பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செஞ்சுட்டார், ஒரு தடவை நம்ம அவசரத்துக்கு உதவி செஞ்சுட்டாரு, அதனால வாழ்நாள் முழுக்க நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறோம்ல. இதுதான் மனிதன். இந்த உலகத்துல யாராவது ஏதாவது பண்ணிட்டோம்னா அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இதுவே மனிதன் நன்றியை எதிர்பார்க்கக்கூடிய அந்த செயலை நம்ம பார்ப்போம். அதாவது எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்றி செலுத்துறானோ அதே போல இன்னொரு மனிதன்ட்டு நன்றி எதிர்பார்ப்பான். அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இங்க படியில நம்ம இறங்கி போறோம். ஒருத்தர் இறங்கி போயிட்டு இருக்கும் பொழுது மொபைல் கீழே விழுந்ததுன்னா அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு மனிதர் என்ன செய்யறாரு? எடுத்து கொடுத்துறாரு.
பொதுவாக என்ன செய்யும், யாராவது நம்ம பொருளை கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால இன்னொரு மனிதர் எடுத்து தந்துட்டாருன்னா அவரை பார்த்து தலையாட்டிட்டு சிரிச்சுட்டு ஜஸாக்கல்லா பாய், நன்றி பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம போவோம். அப்படியே நம்ம நன்றி சொல்லலை, ஜஸாக்கல்லா சொல்லலை, நம்ம பொருளை கீழே விழுந்துருச்சு, ஒருத்தர் எடுத்து தாராரு, வாங்கிட்டு அப்படியே கண்டுக்காம போனா என்ன செய்வோம்? நான் பொருள் எடுத்து கொடுத்துருக்குறோம், ஒரு நன்றி கூட சொல்லாம போறாரு, ஒரு ஜஸாக்கல்லா கூட சொல்லாம போறாரு, எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி திட்டுவோம். அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு உதவியை செஞ்சுட்டு ஒரு நன்றி எதிர்பார்க்கிறான் மனுஷன். இவன் நன்றி சொல்லுவானா, ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சிரிப்பானா, தலையாட்டுவானா, நன்றி எதிர்பார்க்கிறான். இப்படித்தான் மனிதர்கள் இருக்கிறோம். ஒரு உதவி செய்தால் இன்ன பிற மனிதனுக்கு நன்றி செலுத்துபவனாகவும், ஒரு உதவி செய்தால் இன்ன பிற மனிதன்றிருந்து நன்றியை எதிர்பார்க்கிறவனாகவும் தான் இன்றைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு தடவை இப்படி உதவி செஞ்சதுனாலேயே காலம் ஃபுல்லா நன்றி எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையாக இருக்கின்றது, அவசியமாக இருக்கின்றது, இப்ப நமக்கு எது பொருத்தமாக இருக்கும், எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து இறைவன் கொடுக்கிறானே, அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏன் நம்முடைய உள்ளத்துல தோன்ற மாட்டேங்குது? ஒரு உதவி செஞ்சனால காலம் ஃபுல்லா நன்றி செலுத்துவேன்னு சொல்றோம்லங்க, அதே இறைவன் நமக்கு பொருளாதாரத்தை தாரான், செல்வத்தை தாரான். திடீர்னு நமக்கு செல்வம் கிடைச்சிருச்சு, இறைவன் தந்துட்டான், என்ன செய்யறோம்? அப்ப மட்டும் அல்லாஹ் செல்வத்தை தந்துட்டான்பா, அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்துட்டான், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த செல்வத்தை பார்க்க போறது இறைவனை மறந்துடுது. வாங்கிட்டோம், அனுபவிக்க போறோம், கொடுத்த இறைவனை மறந்துடுறோம், நன்றி செலுத்துறது கிடையாது. இப்படி மனிதர்கள் நன்றி எதிர்பார்க்கறாங்கல்ல, இதை போல இறைவன் நன்றி எதிர்பார்த்ததுல இருக்க மாட்டான். நீ எனக்கு நன்றி செலுத்தணும், இன்னும் நன்றி செலுத்தாம போறான கவலையா இருக்குது, இது இறைவனுக்கெல்லாம் கிடையாது. இறைவன் என்ன சொல்கின்றானா, பமன் சக்கரஃபா இன்னமா யஷ்குரூலி நப்சி, யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்குத்தானே தான் நன்றி செலுத்துகிறார். ஒமன் கஃபரஃபா இன்ன ரப்பி கனியுன் கரீம், அவன் நன்றி செலுத்தாம இருக்கிறான் அப்படின்னா அதனால எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு என்ன கண்ணியம் குறைய போதா? எனக்கு என்ன தகுதி குறைய போதா? அவன் நன்றி செலுத்தி ஆகணும். அதாவது என்ன சொல்ல வரானா, அவன் நன்றி செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை விதிக்கிறான். நீங்க நன்றி செலுத்துங்க, செலுத்தாம இருங்க, அதான் அப்புறம் நீங்க நன்றி செலுத்துனீங்கன்னா உங்களுக்கான கூலியை நீங்க அடைவீங்க, அதற்கான நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். நீங்க நன்றி செலுத்தாம இருந்து பாருங்க, அதுக்கான தண்டனை உங்களுக்கு நாளை மறுமையில் இருக்குது. அப்படி நீங்க நன்றி செலுத்தாம இருக்கிறதுனால எனக்கு ஒரு தகுதியோ கண்ணியமோ குறைய போறது கிடையாது. அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய வலிமையும் இறைவன் தன்னுடைய திருமறையில 27வது அத்தியாயம் 40வது வசனத்துல தெள்ள தெளிவாக அழகிய முறையில இறைவன் சொல்லிவிட்டான். இப்படி இறைவன் தன்னுடைய திருமறையில என்ன செய்யறாம்னா, பல இடத்துல மனிதர்கள் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை கடுமையான முறையில பயன்படுத்துறான். சாதாரணமா பயன்படுத்தல, வலுப்படுத்தி பேசுறான். நன்றி செலுத்தியே ஆகணும், நன்றி செலுத்தல அப்படின்னா உனக்கு நாளை மறுமையில தண்டனை இருக்கின்றது, மனிதர்களே உங்களுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு இறைவன் அடுக்கடுக்கா பேசுறான், பல இடத்துல பேசுறான். உதாரணமாக சில இடத்தை மட்டும் நாம சொல்றோம். 2வது அத்தியாயம் 152வது வசனத்துல இறைவன் பேசும் பொழுது, வதுகுரோனி, என்னை நினைவு கூறுங்கள், அது குறுக்கும் உங்களை நான் நினைவு கூறுகின்றேன், வஷ்குரோலி வலா தக்ஃபுர். என்ன சொல்றான்னா, என்ன நீங்க நினைவு கூறுனீங்கன்னா உங்களை நான் நினைவு கூறுவேன், எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, எனக்கு நீங்க நன்றி மறந்து இருந்துராதீங்க, நன்றி செலுத்தாம மட்டும் இருந்துராதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணமாக இறைவன் 2வது அத்தியாயம் 152வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இறைவன் சொல்லும் பொழுது, அத்தன ரப்புக்கும் லஇன் ஷக்கர்தும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால், நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது இறைவன் ஒரு விஷயத்தை நமக்கு வழங்கி அந்த விஷயத்திற்காக நாம நன்றி செலுத்தணும் அப்படின்னா அப்பந்தான் இறைவன் அதில் அருளை ஏற்படுத்துகின்றான், மறக்கத்தை ஏற்படுத்துகின்றான், இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்படி நாம நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், இன்ன அதாபில ஷதீத், அவர்களுக்கு என்னுடைய கடுமையான வேதனை அவர்களை பிடித்துக் கொள்ளும், கடுமையான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுறான். என்ன நம்ம இறைவன்கிட்ட கேட்கிறோம்லங்க, இறைவன்கிட்ட கேட்டு அனுபவிக்கிறோம்ல, சந்தோஷமா இருக்கிறோம்ல, மகிழ்ச்சியா இருக்கிறோம்ல, இறை அருள் இல்லாம இருந்துட முடியுமா? இறைவனுடைய பரக்கத்து இல்லாம நம்மளால இருந்துட முடியுமா? ஒரு விஷயத்தை நிம்மதியா நம்ம செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்ப இறைவனுடைய பரக்கத்து எப்போ கிடைக்குதுன்னா, இறைவனுடைய அருள் எப்போ கிடைக்குதுன்னா, நாம இறைவன்கிட்ட இருந்து வாங்கி அந்த பொருளுக்கு
இறைவனிலிருந்து பெற்றுக்கொண்டதற்கு நன்றி கடனாக இருக்கணும். நீங்க நன்றி கடனா இருந்தீங்கன்னா என்ன செய்வேன்? அதுல நான் அருளை ஏற்படுத்துவேன், நான் பரக்கத்தை ஏற்படுத்துவேன். இப்ப நீங்க என்கிட்ட வாங்கி நீங்க அப்படி நன்றி செலுத்தல அப்படின்னா என்னுடைய வேதனை உங்களை பிடித்து கொள்ளும், கடுமையான உங்களுக்கு தண்டனை இருக்குது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயம் 172 வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, இந்த பூமியில ஹலாலான தூய்மையான விஷயத்தை நீங்கள் உண்ணுங்கள், சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை தொடர்ச்சியாக இறைவன் பேசி வந்து இறுதியில் சொல்கின்றான், வஸ்குருலில்லா, நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி கடனாக, நீங்க சாப்பிடுறீங்கல்ல, இறைவன் உணவு கொடுத்திருக்கிறான்ல, அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்க, நன்றி உள்ள மனிதர்களாக வாழுங்கள் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில 2வது அத்தியாயம் 172 வசனத்தில் சொல்லி காட்டுறான். இப்படி பல இடத்துல இறைவன் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல முக்கியமான ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான். 34வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், வ கலீலுன் மின் இபாதி ஷகூர், என்னுடைய அடியார்கள்ல குறைவான நபர்கள் தான். என்ன சொல்றானா, எல்லாரும் கிடையாது, மிக மிக குறைவான நபர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. மற்றவங்கள்லாம் இந்த வசனத்திலிருந்து என்ன புரியுது? கொஞ்சம் பேர் தான் இறைவனுக்கு நன்றி செலுத்துறோமா, மற்ற யாருமே இறைவனுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது அப்படின்னு இந்த வசனத்தின் வாயிலாக இறைவன் தெளிவுபடுத்துகிறான். இன்னைக்கு அப்படித்தானே வாழ்றோம், அலட்சியமா இருக்கிறோமா இல்லையா? இறைவன்கிட்ட எல்லாத்தையும் வாங்குறோம், அனுபவிக்கின்றோம், கொடுத்த இறைவனை மறந்து விட்டு சர்வ சாதாரணமா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்படி போகக்கூடிய மனிதர்களை இறைவன் எவ்வளவு இழிவா பேசுறான் தெரியுமா? இந்த பண்பு இருக்குதுல, நம்ம இப்படி போறோம்ல, இறைவன்கிட்ட வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு கொடுத்த இறைவனை மறந்துட்டு போறோம்ல, இது எவ்வளவு இழிவான பண்பா இறைவன் சொல்லி காட்டுறான்னா பல இடத்துல பேசுறான். உதாரணமாக 100வது அத்தியாயம் சரியான ஒரு படிப்பினையா வந்து இறைவன் சொல்றான். நமக்கு தக்க ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் சான்றாகவும் 100வது அத்தியாயத்துல ஒரு பாடம் நடத்துறான் இறைவன். அந்த வசனத்தினுடைய தொடக்கத்திலிருந்து பாருங்களேன். 100வது அத்தியாயம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம். இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை முதல் வசனம், வல் ஆதியாத்தி லபஹா, மூச்சிரைத்து பாய்ந்து ஓடுவோயின் மீது சத்தியமாக, ஃபல் மூரியாத்தி கதுஹா, தீப்பொறியை கிளப்பிவிட்டு ஓடுவோயின் மீது சத்தியமாக, ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலையில் திடீர் தாக்குதல் நடத்துவோயின் மீது சத்தியமாக, ஃபஅஸர் நபிஹி நகா, அதன் மூலம் புழுதியை கலப்போயின் மீது சத்தியமாக, ஃபவசத் நபிஹி ஜம்ஆ, எதிரி படையை கிழித்துவிட்டு போர் செய்வோயின் மீது சத்தியமாக என்று ஒரு உயிரினத்தை குறித்து இறைவன் பேசிட்டு வரான். இப்படி பேசிட்டு வந்த இறைவன் திடீர்னு இடையில ஒரு வாசகத்தை பயன்படுத்துகின்றான். இன்னல் இன்சானல் ரப்பிஹி லகனூத், மனிதன் இருக்கிறான்ல, படைத்த இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், நன்றி கெட்டவனாக உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு இறைவன் ஒரு வாசகத்தை பயன்படுத்துறான். இந்த அத்தியாயத்தை முதல்ல நம்ம எடுத்து திருமறை குர்ஆனை புரட்டி படிச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி தெரியுமா நமக்கு இருக்கும்? இன்னும் ஏதோ ஒரு உயிரினத்தை பத்தி இறைவன் பேசிட்டு வந்தான், திடீர்னு மனிதன் நன்றி கெட்டவன் பயன்படுத்துறான அப்படின்னு ஒரு குளறுபடி வரும். நமக்கு ஒரு சிந்தனை, ஒரு யோசனை வரும். ஆனா 1க்கு 2 தடவை அந்த அத்தியாயத்தை நம்ம படிச்சாலேயே இறைவன் ஏன் அந்த இடத்துல மனிதன் நன்றி கெட்டவன் சொல்கின்றான் என்பதற்கான பதில அதுக்குள்ளே வச்சிருக்கிறான். நம்ம 2 தடவை 3 தடவை படிச்சாலே அது நம்மளால விளங்க முடியும். என்ன சொல்ல வாரான் தெரியுமா? ஒரு உயிரினம், ஒரு கால்நடை இருக்குது இல்ல, இதனுடைய வர்ணனைகள் எல்லாம் குதிரை அது தொடர்பாகத்தான் பேசப்படுகிறது. என்னன்னா, ஒரு குதிரைங்கிறது தன்னுடைய எஜமானர் இருக்கிறார்ல, போர்க்களத்துக்கு அழைத்து சென்றால் அது என்ன செய்யும்? எந்த நேரம் பார்க்காது, மாலை நேரமா, காலை நேரமா, அதிகாலையா, 10 மணியா, 11 மணியா, இப்படிலாம் பார்க்காது. தன்னுடைய எஜமானன் அழைத்து விட்டால் அந்த அழைப்பிற்கு மறுப்பே சொல்லாது. அது தூங்கிட்டு இருந்தாலுமே சரி, எஜமானன் அழைச்சிட்டாருன்னா போயிரும். அது அதிகாலையினுடைய அந்த போராக இருக்கட்டும், பயணமாக இருக்கட்டும், எதிரி படைக்குள்ளே சென்று போர் செய்யணும் அப்படின்னு கட்டளையிட்டார்னா என்ன செய்யும்? எதிரி படையை கிழித்து விட்டு போர் செய்யும். அதைத்தான் சொல்றான், எதிரி படையை கிழித்து விட்டு போர் செய்வன் மீது சத்தியமாக, எதிரி படைக்குள்ள போகணும், போர் செய்யணும் அப்படின்னு அந்த குதிரைக்கு அவருடைய எஜமானர் கட்டளையிட்டார்னா
அந்த குதிரை என்ன செய்யும்? உள்ள போய் போர் செய்யும். அந்த கால்நடை, அந்த உயிரினம் உள்ள போய் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. இதெல்லாம் ஏன் அது செய்து தெரியுமா? அது செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய எஜமானன் கொடுக்கக்கூடிய உணவு, தன்னுடைய எஜமானன் அதற்கு அளிக்கக்கூடிய நீர், அதுக்கு நன்றி கடனாக அவர் எப்போது எந்த நேரத்தில் பயணத்துக்கு அழைச்சாலும் செல்வதற்கு தயாராக இருக்கிறது. போர்க்களத்திற்கு அழைத்தால் செல்வதற்கு தயாராக இருக்கிறது. எதிரிப்படைக்குள்ள செல்லணும் அப்படின்னு சொன்னார்னா, கட்டளை இட்டார்னா அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு தயாராக இருக்கிறது. காரணம், அந்த உயிரினம், அந்த கால்நடை என்பது அவர் தன்னுடைய எஜமானன் கொடுத்த அந்த உணவிற்காகவும் நீருக்காகவும் நன்றி செலுத்துதில்லை. அந்த கால்நடைக்கு இருக்கக்கூடிய நன்றி விசுவாசம் கூட இந்த மனிதர்களுக்கு இல்லையே என்று இந்த அத்தியாயத்தில் இறைவன் சரியான தக்க ஒரு பாடத்தை நடத்துகின்றான். அதுதானே இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத். உயிரினத்தை பற்றி பேசிய இறைவன் அந்த உயிரினம் நன்றி செலுத்துது, தன்னுடைய எஜமானுக்கு நன்றி விசுவாசமா இருக்குது. படைத்த மனிதன் இருக்கான்ல, அவன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் என்பதை இறைவன் இந்த அத்தியாயத்தில் தெள்ள தெளிவாக பாடம் நடத்தி விட்டான். இன்றைக்கு அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பண்பை கொண்டு தான் நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு தடவை நன்றி செலுத்துறோம், 2 தடவை நன்றி செலுத்துறோம். போதுமா இது நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமா? அவ்வளவு விஷயத்தை இறைவன் கொடுத்திருக்கானாங்க, அவ்வளவு அருள்புடைய நமக்கு தந்திருக்கிறானாங்க. எல்லாத்தையும் சர்வ சாதாரண நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல ஒரு மனிதருடைய வாழ்வு நினைவு கூறுவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி சமுதாயத்திற்காக, உம்மத்திற்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதர். அவருடைய வாழ்க்கை இருக்குது இல்ல, அது மிகப்பெரிய ஒரு படிப்பினைங்க நமக்கு. இந்த அளவுக்குனா ரசூலுல்லாஹ் யாருங்க? அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க, சொர்க்கத்திற்கு நன்மாராயணம் கூறப்பட்டவங்க, உயர்ந்த சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவங்க. அத்தகைய அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்றி செலுத்தினாங்க தெரியுமா? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல தங்குவதற்காக வராங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பல திருமணங்கள் நடந்துச்சு. அதுல ஒவ்வொரு மனைவிமாரிடத்திலையும் குறிப்பிட்ட நாட்கள் நபிகளார் தங்கி இருப்பாங்க. அந்த அடிப்படையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல தங்கக்கூடிய ஒரு நாள் வருது. அப்படி வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஆயிஷா அலிகள்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கு இரவு நான் என்னுடைய இறைவனை வணங்கணும், அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அனுமதி கேட்குறாங்கன்னா, ஏன்னா அந்த மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட தங்கும் பொழுது அன்றைக்கு அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணுங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அனுமதி கொடுத்துட்றாங்க, நீங்க தொழுவுங்க, அதையே நான் விருப்பமா நினைக்கிறேன், நெருக்கமா நினைக்கிறேன் அப்படின்னு ஆயிஷா அலி அவங்க பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அதன் பிரகாரம் ஒழு செய்து விட்டு தொழுக ஆரம்பிக்கிறாங்க. தொழுக ஆரம்பிக்கும் பொழுது திருமறை வசனத்தை ஓதுறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க, அழுறாங்க, கடுமையா அழுகிறாங்க. எந்த அளவுக்கு அழுகிறாங்கன்னா, அவருடைய கண்ணீர் துளி இருக்குது இல்ல, அது இந்த கண்ண பகுதியிலிருந்து அப்படியே வலிந்து ஓட ஆரம்பிக்குது. முதல்ல இந்த கண்ண பகுதியிலிருந்து அப்படியே வலிந்து ஓட ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க, தொழுகிறாங்க, இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. லம் யஸல் யப்கி, அழுகையை நிறுத்தவில்லை, தொடர்ச்சியாக அழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹத்தா, எந்த அளவிற்கு என்று சொன்னால் வல்ல லிஹ்யத்தஹு, அவருடைய தாடிகள் எல்லாம் நனைந்து விட்டது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடிகள் எல்லாம் நனைகின்றது. அழுகிறாங்க, தொழுகிறாங்க, திருமறை வசனத்தை ஓதுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள், நிறுத்திவிடவில்லை, தொழுகிறார்கள், திருமறை வசனத்தை ஓதுகிறார்கள், அழுகிறார்கள். லம் யஸல் யப்கி, அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஹத்தா, எந்த அளவிற்கு என்று சொன்னால் வல்ல ஹுஜுருஹு, அவருடைய கண்ணீர் துளி என்பது அவருடைய மேலாடையை கடந்த அவருடைய துடைப்பகுதி அடைகின்றது. நிறுத்தவில்லை, தொழுகிறார்கள், அழுகிறார்கள், திருமறை வசனத்தை ஓதுகிறார்கள், பிரார்த்தனை செய்கின்றார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அழுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய கண்ணீர் துளி என்பது அவருடைய மேலாடை, அவருடைய கீழாடை அனைத்தையும் கடந்து அவருடைய கால் பாதத்தை தாண்டி தரை பகுதியை அடைகின்றது. தரையை போய் அடையுது. அவ்வளவு அழுகிறாங்க, தொழுகிறாங்க, திருமறை வசனத்தை ஓதுறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தொழுகையை முடிச்சிடறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இந்த செய்தி இதுவரையிலும் இப்னு ஹிப்பான்ல
620வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத புகாரியில 1130வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க. இன்கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி யகூமு லி யுஸல்லி ஹத்தா யௌம கதமாஹு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய கால்களை பாருங்க, உடைய கால்கள் எப்படி வீங்கி இருக்குது, அந்த வீக்கத்தின் காரணமாக எப்படி வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நீங்க எதற்காக தொழுதீங்க? நீங்கள் இப்படி தொழுவதற்கான காரணம் என்ன? லகுவன் தகத்தமா மின் தம்மிக்க வமா தஅக்கர், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இருந்தாலும் நீங்கள் இப்படி தொழுவதற்கான காரணத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேட்கும் பொழுது நபிகளார் அந்த இடத்தில் ஒரு பதிலை முன்வைக்கிறார்கள். அஃபலா அகூனு அப்தன் ஷுக்கூரா, நான் என்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? என்ன சொல்றாங்க? நான் படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது நாம ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க, யாருங்க ரசூலுல்லாஹ்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயணம் கூறப்பட்டவர்கள், உயர்ந்த சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர்கள். அத்தகைய அல்லாஹ்வுடைய தூதர் படைத்த இறைவனுக்கு இவ்வளவு நன்றி செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் நாம எவ்வளவு நன்றி செலுத்தணும்? கொஞ்சம் நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையும் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நாம என்னென்ன நிம்மதியை அனுபவிக்கிறோம்? ரசூலுல்லாஹ் எப்படிங்க வாழ்ந்தாங்க? சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவு நேரத்துல சாப்பாடுக்கு வழி இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல 3 மாதத்துக்கு மேல அடுப்பு எரியல. செய்தி கேள்விப்பட்டிருக்கணுங்க. அகல் யுத்த களம், குழி தோண்டப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் பசியில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களால பசி தாங்க முடியல, பசியின் காரணமாக எங்களுடைய வயிறுகளில் நாங்கள் ஒரு கல்லை கட்டி இருக்கின்றோம். என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? நீங்க ஒரு கல்லை தான் கட்டி இருக்கிறீங்க, நான் 2 கல்லை கட்டி இருக்கிறேன். என்ன கொடுக்கப்படுகிறது? சாப்பாடு கொண்டு வரப்படுகிறது. கெட்டு போன கொழுப்பு, தோல் உரிக்கப்படாத கோதுமை சாப்பிடுகிறார்கள், தொண்டையில் சிக்கிக் கொள்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டை பார்த்து விட்டு அழுகிறார்கள். உமரே, நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க ஒரு ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர், இவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய படுக்கையில் படுத்து எழுந்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய தடமெல்லாம் அவருடைய முதுகில் அப்படியே இருக்கும். இன்றைக்கு அப்படியே நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, எவ்வளவு நிம்மதியா இருக்கின்றோம், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இறைவன் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கின்றான், இந்த கொள்கை எனக்கு கொடுத்திருக்கின்றான், இந்த நேர்வழி எனக்கு கொடுத்திருக்கான். நன்றி செலுத்தினாங்களா? இல்லையங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படிங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அதே போல சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறோமா? பிரியாணி என்ன, மந்தி என்ன, தந்தூரி என்ன, நினைச்ச நேரத்துல எப்படி எல்லாமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னென்ன சாப்பாடுகள் கிடைக்குதோ எல்லாத்தையுமே நோம்பு நேரத்துல சொல்லவே தேவையில்லை, தாறுமாறா சாப்பிடுறோம், விதவிதமா சாப்பிடுறோம், வகை வகையா சாப்பிடுறோம். அவ்வளவு சாப்பாடுகள் நமக்கு கிடைக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். யாருங்க கொடுத்தா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டை பற்றி பார்த்தோம்ல, உமர் அலி அழுதாங்கல்ல, அவருடைய படுக்கையில் படுத்து எழுந்தார்கள் என்று சொன்னால் முதல்ல தடம் இருக்குன்னு பார்த்தோம்ல. நம்ம வீடு இன்னைக்கு எப்படி இருக்குது? அதே போல கஷ்டத்தில் இருக்கிறோமா? 1க்கு 2 மாடி வீடு, சொகுசான வாழ்க்கை, படுக்கையில படுத்து எழுந்தனா அப்படி காத்துல மிதக்கிறமான்னு இருக்கணும். அப்பதான் படுக்கும், அப்பதான் தூக்கம் வரும். கொஞ்சம் அந்த மெத்தையில பஞ்சு வெளியே வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவான் பையா வீட்டுல, இந்த மெத்தையில பஞ்சு வெளியே வந்துருச்சு, என்னால தூங்க முடியல, அந்த இடத்துல மட்டும் குழி மாதிரி இருக்கு, வேற மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்பான். வேற ஒண்ணு மாத்தி கொடுப்போம். அப்ப இப்படி ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை. வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஏசி என்ன, ஏர் கூலர் என்ன, 1க்கு 3 ஃபேன் என்ன வச்சு சொகுசா வாழ்றோம்லங்க, நிம்மதியா இருக்கிறோம்ல. பிறநாள் தினம் வந்து விட்டால் 1க்கு 10 ஆடையை வாங்கி போடுறோம்ல. இதெல்லாம் கொடுத்தது யார்? அந்த வீட்டை கட்டுவதற்கு பொருளாதாரத்தை வழங்கியது யார்? நாம் உடல் உழைப்பை போட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறோம்ல, அந்த வேலையை கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே, படைத்த இறைவன் தானே. எல்லாம் தெரியுது இல்லைங்க, எல்லாமே இறைவன் தான் தந்திருக்கிறான். இந்த உலகத்துல நிம்மதியா இருக்கிறோம்னா, மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா, சொகுசா வாழ்றோம்னா, வீட்டுல நாம நிம்மதியாக நினைத்தபடி இருக்கிறோம்னா, சாப்பாடு கிடைக்குதுன்னா இதெல்லாம் கொடுத்தது படைத்த இறைவன் என்பதை எல்லாருமே மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். எத்தனை பேர் நன்றி செலுத்துறோம்? இவ்வளவு நாள் வரைக்கும் இவ்வளவு விஷயத்தை அனுபவிக்கிறோம்ல, தொடர்ச்சியாக எத்தனை பேர் நம்ம நன்றி செலுத்துறோம்? இதோ இந்த உலகத்துல ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபா தந்து உதவி செஞ்சதுனாலயோ,
இல்லை ஒரு பொருள் கீழே விழுந்து எடுத்து தந்ததினாலேயோ நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்கள். படைத்த இறைவன் ஒவ்வொரு நாளும் நாம் என்னென்ன செய்கின்றோம், நமக்கு என்ன தேவை, எதை நமக்கு இந்த நேரத்தில் கொடுத்தா சரியாக இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தரான்லங்க. அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிலையில நம்ம மறந்துச்சோம் அப்படின்னா கேட்பான் இறைவன் நாளை மறுமையில. அதைத்தான் சொல்லி காட்டுறான், நீங்க எனக்கு நன்றி செலுத்தலாம் அப்படின்னா என்னுடைய தண்டனைங்கிறது, வேதனை என்பது மிகவும் கடுமையான முறையில் இருக்கும். அப்ப அந்த வேதனைக்கு அஞ்சி இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலாவது நாம கொடுத்த இறைவனுக்கு அதிகம் நன்றி செலுத்தி நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவான் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு நாளும் பயானுக்கு பின்னால் நம்ம திக்ருகளை பார்த்துட்டு வரோம். அதன் பிரகாரம் இன்றைய தினம் முஸ்லீமில் 5248வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகிய ஒரு திக்ரை கற்றுத்தராங்க. சொல்ல அப்படியே பின்னாடி சொல்லிக்கோங்க. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரிமா ஹலக். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரிமா ஹலக். இதனுடைய பொருள் என்னன்னா, அல்லாவின் முழுமையான வார்த்தைகளின் மூலம், அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் தந்திருக்கிற அனைத்து வார்த்தைகளின் மூலம் அவன் படைத்த அனைத்து தீங்கை விட்டும், அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் படைச்சிருக்கிறான் அதில் தீங்குன்னு இருக்கும்ல, அந்த அனைத்து தீங்கை விட்டும் இறைவா உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு கோருகின்றேன், உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்படிங்கிற இந்த திக்ருக்கான பொருள். இதை எப்போ நாம் ஓதணும் அப்படின்னா, பயணத்தில் போய் ஏதாவது ஒரு சூழல்ல எங்கேயாவது நம்ம தங்குவோம். அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் மாலை நேரம் அடைவோம்ல, அப்படி நம்ம மாலை நேரம் இரவு நேரத்தை அடையக்கூடிய அந்த தருணத்தில் இந்த துவா நம்ம ஓதுறதன் மூலியமாக என்ன ஆகுதுன்னா, அங்கு இருக்கக்கூடிய அந்த தீங்கு, ஏதாவது பூச்சி இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு ஏற்படுது, நம்மை சுற்றி தீங்கு இருக்குது அப்படின்னா அதை விட்டு இறைவன் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிங்கிற ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்ருக்காக சொல்லி தந்திருக்கிறாங்க. நாம அதே போன்று பயணத்தில் போகும் பொழுது, எங்கேயாவது தங்கக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது இந்த திக்ரை ஓதி தீங்கிலிருந்து விலகி அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து நன்மையை செய்து நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருடன் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்கு திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு